வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு உண்மை கதையை பார்ப்போம். இக்கதையை மையப்படுத்தி படங்கள் வந்துள்ளது. இது எதை பற்றியது என்றால், வாலிபன் ஒரு கல்யாணமான பிறகு அவனால் ஒரு விஷயத்திலிருந்து வெளிவர முடியாமல் ஒரு தவறை செய்கிறான். அதிலிருந்து அவன் தப்பித்தானா இல்லையா என்பதே கதை. நம் ஊருக்கு ஏற்றவாறு பெயரை மாற்றியுள்ளேன். இந்த கதையை மையப்படுத்தி வந்த படத்தின் பெயரை இந்த வீடியோவின் இறுதியில் சொல்கிறோன். பார்க்க விரும்புபவர்கள் பார்க்கலாம். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நாம் நம் கதைக்குள் செல்லலாம். இந்த கதை 1880களில் நடந்திருக்கும். லேகா ஒரு கிராமத்தில் பிறந்தார். அவர் விவசாயி ஒருவரை மணந்து ஒரு கிராமத்தின் ஓரத்தில் உள்ள ஒரு எளிய பண்ணை வீட்டிற்கு குடிபெயர்ந்தார். அவர்களுக்கு 3 குழந்தைகள் இருந்தனர். ஆனால் ஒரு குழந்தை மட்டுமே உயிர் பிழைத்தது. தனது மகனின் 21 வயதில் லேகா தனது கணவரை இழந்தார். கணவன் போன பிறகு மகன் மதியை பண்ணையை நடத்தவிட்டார். மகனுக்கு இசையிலும் ஆர்வம் உண்டு. இருவர் மட்டும் வாழ்ந்து வந்த நிலையில் அவன் பண்ணையும் பார்த்து கொண்டு அங்கு இங்கு நடக்கும் இசை கச்சேரிக்கு சென்று வாசிப்பான். அப்படி வாசித்துக் கொண்டிருக்கும்போது அங்கு ஒரு பெண்ணை பார்க்கிறான். பார்த்ததும் அவளிடம் விளையாடத் துவங்கினான். அப்படி போய்க் கொண்டிருக்கும்போது பயத்தில் பாதியிலே ஆட்டத்தை முடிச்சுக் கொள்றான். அதை அந்த பெண் அவனை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினாள். கோவமும் பயமும் கலந்து தனது வீட்டுக்கு வரான். அவன் அம்மா லேகா ஏதோ கேட்க அந்த கோபத்திலிருந்து வெளிவர அவன் அம்மாவுடன் விளையாடத் தொடங்கினான். ஆனால் அவர் தடுக்க முயன்றார், இருந்தும் முடியவில்லை. இவர்களின் ஆட்டம் வெகு நாட்கள் தொடர்ந்து கொண்டே போனது. இந்த கிராமப் பேச்சிலிருந்து வெளிவர தனது மகனுக்கு ஒரு கல்யாணம் செய்ய முடிவு செய்தார். மதியை பக்கத்து கிராமத் தலைவரின் மகள் அபியை திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தார். அபிக்கு வயது 20. அவளும் இசையில் ஆர்வம் கொண்டவள். திருமணம் முடிந்து அபி மதியுடன் பண்ணை வீட்டிற்கு குடிபெயர்ந்தார். அபிக்கு மதியை மிகவும் மதிக்கிறாள், நேசிக்கவும் செய்கிறாள். ஆனால் மதிக்கு அவளுடன் நேரத்தை செலவிடவோ விளையாடவோ சுத்தமாக இஷ்டமில்லமால் இருந்தான். இதெல்லாம் மாறும் என்று அபி நம்பிக்கையுடன் இருந்தாள். பக்கத்துல ஒரு தோழியையும் பிடித்து கொண்டாள். பின்னாளில் அவர்கள் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள். ஆனால் அந்த தோழி லேகா மற்றும் மதியின் வேறு ஒரு பக்கத்தை சொல்லவில்லை. ஒரு கட்டத்தில் லேகா வெளியேறுவதாக கூறியிருந்தார். ஆனால் இது ஒருபோதும் நடக்கவில்லை. மதி முற்றிலும் தனது தாயின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தோன்றியது. இதுவே 2 பெண்களுக்கும் உறவில் பிரிவு வந்தது. அபி தனது பெற்றோருக்கு தனது மகிழ்ச்சியின்மையையும் வெளியேறும் விருப்பத்தையும் தெரிவித்து கடிதம் எழுதினார். ஆனால் அபி தந்தையாக தன் கணவனை கைக்குள் போடும்படி கூறினார். அதைக் கேட்டு அவளும் சகித்துக் கியாண்டு மதி மாறுவான் என்று ஒரு எண்ணத்துடன் இருந்தாள். அப்படி ஒரு நாள் மதி வேலைக்கு போகாம பண்ணையில் அவன் தாயுடன் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தா. அதன் பின் அவர்கள் உள்ளே செல்வத்தையும் பார்த்தாள். இதை பற்றி இரவில் மதியிடம் கேட்க அவன் பதில் கூற மறுத்தான். இதேதான் மறுநாளும் நடந்தது. அபிக்கு மனதில் இந்த நேரத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேள்வி எழுந்தது. இதை பற்றி தனது தோழியிடம் கேட்க அவளும் சொல்ல மறுத்தாள். அந்த தோழியின் தந்தையும் சொல்ல மறுத்தார். இவர்கள் எல்லாரும் எதை மறைக்கிறார்கள் என்ற ஆர்வம் அதிகமானது. அப்படி ஒரு வழக்கம் போல் மதியும் லேகாவும் ரகசியமாக பேசி பண்ணை உள்ளே செல்கிறார்கள். இன்று இதை கண்டுபிடிக்க அபியும் உள்ளே செல்கிறாள். அப்படி சென்று அவளுக்கு காத்திருந்தது ஓரு அதிர்ச்சி. அது என்னவென்றால், மதியும் லேகாவும் எதையோ பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பின்பு இருவரும் விளையாடத் துவங்கினர். இதைக் கண்ட அபிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை பார்த்து அவள் கலங்கினாள். இந்த விஷயத்துக்குத்தான் மதி அபியுடன் தள்ளியிருக்கானா என்று யோசித்து வருந்தினாள். ஆனால் இதை அவனிடம் கேள்வி கேட்கவோ தனது தந்தையிடமோ சொல்லாமல் இருந்தாள். ஏனென்றால் தனது கணவன் மாறிவிடுவான் என்று அபி நம்பினாள். ஆனால் அது நடக்கவும் இல்லை. இதைப் பற்றி தனது தோழியிடம் உதவி கேட்க அவளும் சிலதை சொல்லி உதவினாள். அவள் அதையும் செய்தாள். அப்படி ஒரு நாள் மதி அபி மீது அன்பை காட்ட அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நம்பிக்கையும் வந்தது. மேலும் அவளின் தோழியிடம் உதவி கேட்க மதி அபி மீது லேசாக கவனத்தை திருப்பினான். இருந்தாலும் அவனால் அவன் தாயின் கட்டுப்பாட்டில் இருந்து வெளிவர முடியவில்லை. அவர்களின் ஆட்டம் மேலும் அதிகரித்தது. இதை கண்டித்து அபிமதியிடம் கேள்வி கேட்க வாக்குவாதம் சண்டையாக மாறியது. அந்த சண்டையில் அவன் தாய் லேகா அபியை கொன்றுவிடுகிறாள். ஒரு நாள் கழித்து பக்கத்து வீட்டு தோழி அபியை தேடி வர அபி வெளியே போயிருக்காள் என்று மதி பதில் கூறி மழுப்பினான். ஆனால் பாதாள அறையின் கதவு திறந்திருந்தது. அந்த தோழிப்படிகளின் அடிவாரத்தில்
அபி இறந்து கிடப்பதைக் கண்டாள். மதி எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை. அத்தோழி உதவி பெறச் சென்றாள். அவர்கள் உடலை தரை தளத்தில் மாற்றினர். கழுத்தில் சில காயங்கள் இருந்ததை கவனித்தனர். பரிசோதனையில் அப்டிதான் கொல்லப்பட்டதாக முடிவு செய்யப்பட்டது. இருவரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டனர். இறுதியில் மதி ஒப்புக்கொண்டான். ஆனால் போலீசார் லேகாவை தூண்டியவராக கருதினர். அபியின் தந்தை காவல்துறையிடம் அவளது கடிதங்களை காட்டினார். இவை நிச்சயமாக தாய் மற்றும் மகன் இருவருக்கும் அவள் மீது கோபம் இருப்பதாகவும் மதியை விட லேகாக்கு தான் அதிகமாக கோபம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டின. பின்னர் லேகா குற்றத்தை ஒப்புக்கொண்டார். ஆனால் இது மதி மீது பழியை திசை திருப்புவதற்காகவே செய்யப்பட்டது போல் தோன்றியது. மேலும் 2 கதைகளும் முரண்பாடாக இருந்தன. தனது அம்மாவை காப்பாற்ற அவன் மீதே பழி போட்டுக்கொள்ள, மறுபக்கம் தனது மகனை காப்பாற்ற அவள் மீதே பழி போட்டுக்கொள்ள முயற்சித்தனர். இருவரும் கொலைக்காக சிறையில் அடைக்கப்பட்டனர். குற்றவாளிகள் இருவரும் ஆரம்பத்தில் கொலைக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டனர். ஆனால் மதியின் தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. லேகா சிறையில் அடைக்கப்பட்டு சிறைச்சாலையில் கொல்ல உத்தரவு வந்தது. அதன்பின் கொல்லப்பட்டார். அந்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு நிறைவேற்றப்பட்ட முதலும் கடைசியுமான மரண தண்டனை இதுவாகும். இந்த படத்தின் பெயர் இருளின் பெண் ஆகும். அவளுக்கு 48 வயதில் தண்டனை கிடைத்தது. அதன்பின் அந்நாட்டில் வேறு எந்த பெண்ணிற்கும் இப்படி ஒரு தண்டனை கிடைக்கவில்லை. பின் 15 வருடம் கழித்து மகன் மதியும் சிறைவாசம் முடிந்து வெளியே வருகிறான். வந்த 3 வருடத்தில் அவனும் இறந்துவிட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.